வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரெயின் கிராஷ் பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம். பாய். ஓகே, வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். வாங்க போகலாம். ஸோ போன வீடியோ வந்து பார்க்கலன்னா நம்ம அதாவது பார்ட் 1 பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து. அதாவது வந்து சரி ஓனர் மீட்டிங் இல்லையா அதில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. போயிட்டு வந்து பாரு, அங்கே சூப்பர் பைக் இருக்கும். போட்டு போனோம் ட்ரெயினே விடிய ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியா? ஓகே, அவன் வந்து ஸ்ப்ளெண்டராக இருக்கும். நாங்கள் நிறைய பைக் இருந்துச்சு, நிறைய பைக் இருக்கும். இப்படி இருந்தாலும் ட்ரெயின் கிராஸில் போலீஸ்லாம் இருப்பாங்க. போலீஸ் கிட்ட இருப்பாங்க. ஓ மை காட், முடிச்சுட்டேன். வந்து போகலாம். பொல்லாதவன் இன்னும் ஒரு பட்டம் கலண்டு விடுது. ஓ மை காட். ஓகே, வந்து கீழே விழுந்து கிடக்குன்னு சொன்னேன். ஓ மை காட், இதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கோப்ரா பைக்கு, வேற லெவலில் இருக்கும். வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ஆறுங்கண்ணே பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி கலரை மாற்றுறது? கலரை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், வந்து நான் கலரை மாற்றலாம்னு நினைக்கிறேன். இப்போ கேஸ் வந்து என்னால் கலரை மாற்ற முடியல. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம ட்ரெயின் சேஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு பயங்கரமான செம்மையான ஒரு பைக் கிடச்சிருக்கு. ஓகே, அந்த ட்ரெயின் வந்து வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா பயங்கரம். ஓகே, நம்ம அப்படி தான் நிற்கணும். ட்ரெயின் வந்துச்சுன்னா சிவப்பு கலர் பைக் இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஏன்னா அது வந்து ட்ரெயின் வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து சிவப்பு கலர் பைக்கு தான் உங்களுக்கு தேவை. அப்படி என்னென்ன புஸ்கும் கீழே வந்துட்டேன். இப்போ ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஓகே கைஸ், ட்ரெயின் வந்து வருது. நம்ம பைக் எடுத்துட்டு பைக் எடுத்து என்ன பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டே ஸ்டார்ட் ஆகுதுடா. டே ஸ்டார்ட் ஆகு. எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் போன அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மட்டும் போடுறா. ஸ்டார்ட் ஆகு. இப்போதான்டா ஸ்டார்ட் ஆகுறியா? டே என்னடா அப்படி இப்படி பண்ணுறேடா. ஓகே கேஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க, ட்ரெயினும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்மளும் வேகமாக போயிட்டுருக்கோம். இன்னொரு வேகத்தில் போயிட்டுருக்கேன். யாராவது குறுக்கு வந்துடாதீங்கடா. ஓகே கேஸ், இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறான். ஹலோ, என்னடா மச்சான், சீக்கிரம் அந்த பேங்க்காரங்களாம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நீ சீக்கிரம் அந்த ட்ரெயின் வந்து நிப்பாட்டு பாரு. ஓகே, அந்த பேங்க்காரங்க கண்டுபிடிச்சிட்டானா? ஓகே, நான் வந்து போட்டு தள்ளுறதுக்குள்ளே எப்படியாவது அந்த ட்ரெயின் நிப்பாட்டின்னு சொல்கிறான். ஓகே கேஸ், வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினை வந்து நம்ம இன்றைக்கி நிப்பாட்ட போகிறோம். வாங்க, நம்ம இப்படி நிப்பாட்ட போகிறோம்னு நம்ம பார்ப்போம். வேமா போ. ஓகே கேஸ், இப்போ வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கோப்ரா பைக் வந்து கேடிஎம்மோட ஃபாஸ்ட்டாக போகுது கேஸ். என்ன கேடிஎம்மோட ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். ட்ரெயின் அங்கிட்ட வருது. ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, அதாவது வந்து போனதுக்கப்புறம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நான் அப்படியே நிப்பாட்ட பார்க்குறேன். அந்த ஃபோன்காரங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நான் அப்படியே நிப்பாட்ட பார்க்குறேன். ஹலோ, அதான் அண்ணே, இந்த இது ட்ரெயின் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நிப்பாட்டு பாருங்க. அம்பே, உன்னோட இதில் ஆக்டிவ் உன்னோட பட்டன் இருக்கும். அதை ஃபோன்னா நான் தான் செட் பண்ணி வச்சேன். அதில் பிரேக்குன்னு இருக்கும். சீக்கிரம் போ. அப்படியாண்ணே? ஓகே, ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ் இந்த இருக்கு பாருங்க. பிரேக் போட்டால் நான் அது பிரேக் ஆயிருமா? இங்கே நிப்பாட்ட முடிக்குது. அதுவாக காண போயிட்டுருக்கு. ஏன் நிப்பாடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. என்னோட ஆடிக்கிட்டு இருக்கு. நிப்பாட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஊட்டிக்கு போகலான்னு நினச்சவன் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெயினை மட்டும்தான் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் இந்த ட்ரெயின் எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே,
இந்த பைக் எடுத்து ஓரமாக நிப்பாட்டிட்டோம். பட் வச்சுட்டு நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே இப்போ வந்து இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போனால் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாம். ட்ரெயின் சவுண்டு பாருங்கம்மா, அல்லார சத்துற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஓகே கீஸ் வந்து நம்ம நேரம் போனால், ஆனால் இவ்வளோ நேரம் இது போகும் தெரில, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குன்னு தெரில கீஸ். பாருங்கள் ட்ரெயின், அதாவது வந்து இந்த ட்ரெயினை நான் போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் போல் இருக்குது. இது வழியாக தான் இதான் இன்ஜின் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இதா மேக்னெட் சவுண்டு இதா இது பார்த்தீங்களா. ஓகே கீஸ் மேக்னெட் சவுண்டு வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம ட்ரெயினையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து பேங்க்காரங்க வந்து நம்ம கொல்லணும். பேங்க்காரங்களை வந்து நம்ம கொண்டுட்டா நம்மள்ட்ட இது போலீஸ்காரங்கிட்ட போய் போடணும். வாங்க என்ன பண்ணலாம். ஓகே கீஸ் நான் வந்து போன வீடியோவில் வந்து நான் உளர்னேன் இல்லை, அது வந்து என்னன்னா, நீங்கள் விஜய் ஃபேன்னா இது நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இல்லை நான் இந்த ஃபேன் ப்ரோ அதாவது அஜித் ஃபேன் ப்ரோ அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை தெறிக்க விட்ருங்க. ஓகே யார் யார் இந்த ஃபன் நான் தெரிஞ்சுக்கிறேன். லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் அஜித் ஃபேனு அப்படின்னா கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நாங்கள் ஸ்டேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஈஸி எனக்கு தெரிஞ்ச சிட்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சிட்டி வந்தாலும் இந்த மாதிரி இதுதான். ஓ மை காட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா பேரும் நடக்கிறாங்க. இப்போ வந்து ஜுராசிக் பார்க் வந்து ஜுராசிக் பார்க் நான் பார்க்கணும் ப்ரோ. ஜுராசிக் பார்க் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் போயிருக்கேன். நான் ரியல் லைஃப்பில் இல்லை, இந்த கேமில் நான் போயிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கணும்னா நம்மளோட பார்ட் 1 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்ட் 1 கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ட்ரெயின் போகணும் கீஸ். எனக்கு தெரிஞ்ச சிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே போகலாம். இவ்வளோ நேரம் ட்ரான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இது கூட கிடைக்கல. போடா இவ்வளோ நேரம் ஆகுதுடா போடா. கைஸ் நம்ம நினச்சபடி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் தெரில, ஸ்டேஷன் வந்து அவ்வளோ தூரம் நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டேஷன் ஓகே கேஸ் அந்த தூரத்து தெரியுது பார்த்தீங்களா. ஸ்டேஷனில் வந்து இப்போ தான் நம்ம பிரேக் போட்டால் அங்கே போய் தான் நிற்கும் கரெக்டாக. கொஞ்சம் இப்போ போடுறா பிரேக்கை. ஓகே ஓகே மை காட். ஓகே கைஸ் நம்ம நினச்சபடியே நம்ம ட்ரெயின் நிப்பாட்டியாச்சு. இப்போ உடனே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம். ஓடி இந்த ட்ரெயின் அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ளே மாடி இந்த படுத்துட்டு இந்த ட்ரெயின் ட்ரெயின் உனக்கு பெரிய கும்பிட்றா சாமி, இன்னும் நல்லா இருப்பாடா போடா. ஓகே கைஸ் இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து அங்கேயே நிப்பாட்டினால பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ஓகே கைஸ் இந்த பெட்ரோலுக்கு வந்து பெட்ரோல் போட்டு போகலாம். ஓகேடா பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பேங்க்காரங்க பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்ட் 3யோட போகணும்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் என்னடா நீ பார்ட்டோடு முக்கிய பார்க்குற அப்படிங்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். முழுசாக பாருங்கள், நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ரெகுலர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே எங்கடா எங்கடா பிடிச்சி கொல்லண்டா அவனை. ஏண்டா பேங்க்ல நீ கொண்டு வலிக்கிட்டா டே. அடே யாராவது பிடிச்ச மச்சான், அடே அவன் போயிட்டான்டா. நான் அவனை பிடிச்சிட்டு வச்சிருந்தேன், ஆனால் அவன் போயிட்டான். அவனை சீக்கிரம் போய் புடிடா டேய் ப்ளீஸ்டா. ஐயோ சீக்கிரம் போய் புடுறா, இல்லைன்னா நம்மக்கிட்டே தப்பிச்சு ஓடிடுவான்டா. சீக்கிரம் போய் புடுறா.
இல்லைன்னா அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அவன் இன்னைக்கு ட்ரெயினை போட்டான், அடுத்து ஏரோப்ளேனை பார்க்க போவான். இந்த ட்ரெயினையே பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதுன்னா ட்ரெயினை பார்க்குறதுக்கு ஏரோப்ளேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் போடா, இல்லைன்னா இந்த உலகத்தையே இந்த யூனிவர்சிட்டி அவன் கையில் கொண்டு வந்துடுவான்டா. சீக்கிரம் போடா, பாரு சீக்கிரம் போ, இல்லைன்னா இந்த யூனிவர்சிட்டியை போட்டுருவான். என்னது என்ன சொல்கிற? யூனிவர்சிட்டி போட்டுருவானா? ஓ மை காட், ஏன்டா அவனை தப்பிச்சு விடுத்தாடி? ஸோ நான் வர வரையும் நீ வச்சுக்கிட்டே சொல்லி நீ இவ்வளோ நேரம் ஆக்குனா என்ன பண்ணுறது? சீக்கிரம் போ, இங்கே தான் டனல்குள்ளே தான் இருப்பாங்க. சீக்கிரம் போ. கேஸ் வந்து டனல்குள்ளே போட்டுருவான்னு சொன்னேன்ல, அது நான் இந்த ட்விஸ்ட்டே இதான். ஓகே, அந்த ட்விஸ்ட்டை எப்படி அந்த பேங்க்காரங்க கண்டுபிடிக்கிறது, எப்படி அவனை போடலாம் அப்படின்றத நான் பார்ட் 3ல் சொல்கிறேன். பார்ட் 3ல் யாரெல்லாம் வெயிட் பண்ணிடணும் அவங்க எல்லா ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்ட் 3 பார்க்கணும். அப்போ தான் இந்த கதையை புரியும். ஓகே கைஸ், வணக்கம், பை. இது உங்கள் முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஜெனியாக்கா இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். சொல்லிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஜெனியாக்கா இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இல்லைனா நான் இன்ஸ்டா பண்ணுறதில்ல ப்ரோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இன்ஸ்டாலாம் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இன்ஸ்டா வச்சுருக்கவங்க ஜெனி ஒய்டி அப்படின்னு போட்டு அந்த ஜெனியாக்கா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்டா நீ ஜெனியாக்கா இதே போடுற அப்படிங்கிட்டிங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன். இன்னும் ஒரு ஷார்ட் வரும், அதில் உங்களுக்கு சொல்கிறேன். பாய். இது உங்கள் கிங் ஆஃப் யூ. பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.